ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் சாம்பார் பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்தாச்சுங்க. இதுதான் சுண்டக்காய் பாருங்கள். அப்படியே போய் எந்த விஷத்தன்மை இல்லாமல் அப்படி நேச்சுரலாக வளர்ந்த அந்த சுண்டக்காவை பறிச்சுட்டு வந்து நாம் சுண்டக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அதுக்காக ரொம்ப வறுவல் பொரியல் எதுவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாங்க. இதுக்காக சுண்டக்காவை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டக்காய் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கைப்பிடி நிறைய எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி அதோட தண்டு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக வச்சாச்சுங்க. ஓகேவா? இதை தள்ளி போடணும், இதை உடச்சி போடணும், எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாம்பாருக்காக சாம்பார் பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அது பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் அப்புறமா வெள்ளைப்பூடும் போட்டு வேக வச்சுக்கிறேன். அது நல்லா வெந்து வர நேரத்தில் நம்ம இந்த சுண்டக்காவை அதில் போட்டுருவோங்க. அப்புறமா சின்ன சின்ன மசாலா தான் போட்டு ஈஸியாக சுண்டக்காய் சாம்பார் பண்ணிடலாம். இதை டர்க்கி பரின்னு சொல்கிறாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து பாருங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இதை அப்படியே சாம்பார் பண்ணி பொரியல் பண்ணி தொக்கு பண்ணி எல்லாம் சாப்பிட்லாங்க. இப்போ நான் பறிச்சு வச்சுருக்க சுண்டக்காய் போட்டாச்சு. ஒரு தக்காளியும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. இவ்வளோதாங்க. இது ரொம்ப வெந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுன்னா நம்மளோட சாம்பார் ரெடிங்க. இதற்கான சாம்பார் பவுடர் இல்லை மசாலாஸ் எதுவும் வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி அதை அப்படியே எண்ணெயில் வதக்கி சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே நம்ம இப்போ தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சாம்பார் சுவையான ஹெல்த்தியான ஈஸியாக சாப்பிட்ற ஒரு ரெசிபி ரெடி ஆகிட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. அதோட கலரெல்லாம் மாறி அது பட்டாணி மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் தேவைப்பட்ட ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் கடுகு மட்டும்தான் போட்டுக்கிறேன். அப்புறமா சின்ன வெங்காயம் போடுறேன். இந்த வர மிளகா இருக்குல்ல, வர மிளகா நம்ம தாளிப்புக்கு என்ன போடுறோமோ அதை போட்டுக்கலாங்க. அப்புறமா சின்ன வெங்காயம், இனி நம்ம மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, அப்புறமா மல்லிப்பொடி, அவ்வளோதான். இது 3 போட்டுக்கிட்டு அப்படி எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அப்படி ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுன்னா சுவையான சாம்பாருங்க. தோசை கூட, ரைஸ் கூட, இன்னும் டின்னர் கூட இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்று பூச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ரெசிபிங்க. எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. சுண்டைக்காய் சாம்பார் இது ஈஸியாக சாம்பாராக பண்ணலாம். தொக்கு பண்ணால் புளி சேர்க்க வேண்டியிருக்கும். இது சாம்பார்னால புளி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளியை போட்டு அப்படியே பண்ணிக்கலாங்க. சாம்பார் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.